ஆடி மாதம் ஆரம்பிச்சதுலேருந்தே மாறாத ரெண்டே விஷயம் என்னென்னா, காத்தடிக்கிறதும், நகாப்பழம் மரத்துலேருந்து நகாப்பழம் கீழே விழுகிறதும் தாங்க. நாங்கள் இருக்கிற ஏரியா சைட் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய நகாப்பழம் மரம் இருக்குங்க. அது வந்து நாட்டு வெரைட்டி. ரொம்ப சின்னதாக இருக்குங்க. பார்க்குறக்கு இலந்தக்காய் சைஸ் இருக்குங்க. நீட்டமாக இருக்கிறது வந்து ஹைப்ரிட் நகாப்பழம்னு சொல்லுவாங்க. நகாப்பழம் வந்து செரிமான பிரச்சனைக்கு நல்லதுங்க. சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தோட இலை இருக்கு இல்லைங்களா, அந்த இலையை வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணி அதில் பல் விளக்கிட்டு வந்தால் பற்களுக்கு நல்லதுன்னு. மரத்தில் நிறைய பறவைங்க இருக்குங்க. முக்கியமாக மயில் வந்து நிறைய இருக்கும் நகைப்பழத்தை வந்து சாப்பிட்றதுக்காக. அதிகமான காற்றடிக்கிறதால நிறைய பழுத்த பழங்கள் கீழே விழுந்து அதிகமாக மண்ணாக இருக்குங்க. அதனால் ஒரு குச்சி வச்சு கீழே இருக்கிற கிளையை லைட்டாக தட்டும்போது பார்த்திங்கன்னா நிறைய பழங்கள் வந்து கீழே விழுந்துருச்சு. இந்த நகைப்பழ மரத்துக்கு கீழே தோட்டத்து கருப்பராயன் சாமி கோயில் இருக்குங்க. அதனால் இந்த மரத்துக்கு கிட்ட போகிறவங்க எல்லாருமே செப்பல் இல்லாமல் தான் போவோம். நல்ல பழங்களை நம்ம தேடி எடுக்கும்போது கீழே அடிப்பட்ட பழங்கள் வந்து நம்மளோட கால் மிதிப்பட்டு அந்த கலர் வந்து நம்ம காலில் வந்து ஒட்டிக்குங்க. இந்த நகைப்பழத்துலேயே அடிப்படாமல் நல்லா கெட்டியாக இருக்கிற பழங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப துவர்ப்பாக இருக்குங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒயிட் கலர் வந்த மாதிரி இருக்கும். இதை விட நல்லா பழுத்த பழங்கள் கொஞ்சம் காய் வந்து பெரிய சைஸில் இருக்குங்க. அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், துவர்ப்பும் இருக்கும். ஹைப்ரிட் நகாப்பழத்தை பற்றி எனக்கு சரியாக டீட்டெயில்ஸ் தெரியாதுங்க. ஹைப்ரிட் வந்து கடைகளில் வந்து வச்சுருப்பாங்க, கொஞ்சம் நீட்டமாக இருக்கும், திராட்சை மாதிரியே இருக்கும். உங்களுக்கு நாட்டு நாவல் பழம் பிடிக்குமா, ஹைப்ரிட் நாவல் பழம் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.